Hello friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி சேனல். நான் சுகுமார். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஒன்னு ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய மொபிஸ்டாரோட X1 நாட்ச் அப்படின்ற இந்த மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா இந்த மொபைலில் வந்துட்டு நம்ம கிவ் அவேவாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மொபைல் கிவ் அவே கான்டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு நடத்த போகிறோம். ஸோ 1 மந்த் கழிச்சு அடுத்த 12ஆம் தேதி யார் வின்னர் அப்படின்றத தனி ஒரு வீடியோவாக நம்ம வந்து மேக் பண்ணி போடலாம். இல்லை வந்துட்டு கம்யூனிட்டி டேப்பில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதை சொல்லக்கூட சில ப்ரொசீஜரை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குயிக்கா அன்பாக்ஸ் பண்ணிட்டு பாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உள்ள வந்துட்டு மொபைல் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லதா போச்சு. அண்ட் 5 வோல்ட் 1.5 ஆம்ஸ் அவுட்புட் வரக்கூடிய அடாப்டர் பிளஸ் அதுக்கான மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. பிளஸ் இதில் இன்னொரு விஷயம் இயர்ஃபோனும் இதுலேயே கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. இது எல்லாமே பாக்ஸில் வந்த விஷயங்கள். அண்ட் மொபைலோட ஓவரால் லுக் வைஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கைக்கு அடக்கமாக ரொம்பவே சூப்பராக இருக்கு. 5.7 இன்ச் டிஸ்பிளே, சிங்கிள் ஹேண்ட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிரேடியன்ட் லுக்கில் கொடுத்துருக்கிறது, கிளாசி லுக்கில் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு பட்ஜெட் மொபைல் இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் ப்ரீமியம் லெவலாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது இந்த மாதிரி பார்க்கும்போது. மொபைலோட பாட்டமில் மைக்ரோ USB போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 வோல்டி சிம் சப்போர்ட் இருக்கும். ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் வோல்டி சிம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் டாப்பில் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மொபைலோட பேக் சைடில் 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது டியூவல் கேமரா கிடையாது, சிங்கிள் கேமரா தான். லுக் வைஸ் பார்க்க அப்படி இருக்குது. கீழே வந்துட்டு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, யூஸ் பண்ணி பார்த்தேன். நார்மலாக நல்லா தான் ஒர்க் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் இது ஃபேஸ் அன்லாக்கும் கூட இருக்குது. ஸோ நல்ல ஒரு லைட் கண்டிஷனில் இருக்கும்போது ஃபேஸ் அன்லாக் நல்லாவே ஒர்க் ஆகுது. மொபைலோட ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் நாச்சோட வருது. ஸோ நாச்சில் 13 மெகா பிக்சல் கேமரா அண்ட் இயர் பீஸ் ப்ராக்சிமிட்டி சென்சர் எல்லாமே வந்துட்டு டாப்பில் அந்த நாச் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. நாச் பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் 5.7 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூடியூப் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா 720 ரெசல்யூஷனில் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். மொபைலோட டெய்லி யூசேஜ் நார்மலாக நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த ஒரு லேகும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. இவங்களும் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர்லாம் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. அண்ட் இதில் FM கூட இருக்குது, நீங்கள் ஹெட்ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும் FM கூட. இந்த மொபைலோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் MediaTek Helio A22 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது 9500 ரூபாய்க்கு. அதே போலயே 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 8500 ரூபாய்க்கு இந்த மொபைல் அவைலபிள் இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு மொபைலையும் பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஆன்லைனில் வாங்க முடியாது. இது ஆஃப்லைன் மொபைல். பக்கத்தில் இருக்க மொபைல் ஷாப்பில் கேட்டிங்க அப்படின்னா இந்த மொபைல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ எப்படி கிவ் அவே அட்டன் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு இதை பற்றின மற்ற டீட்டெயில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ கீழே இருக்க லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு ப்ரொசீஜர் வரும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் 4 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணணும். இது 3ல் ஏதாவது ஒன்று ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லை உங்கள் மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த பாயிண்ட்ஸ் காட்டியிருப்பாங்க. இதில் இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். விசிட் அப்படின்னு கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா நம்மளோட லவுடோலிக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் லைக் இல்லை அப்படின்னா லைக் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி டிக் விழுந்து பாயிண்ட்ஸ் ஏறும், உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்மளோட ட்விட்டர் பேஜ் இருக்கு, அதுக்கான ஃபாலோக்கான லிங்க் இருக்கு. அந்த ஃபாலோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் ஏறிடும். ஸோ ஃபாலோ பண்ணிட்டு அகைன் பேக் வந்துருங்க. அதே போலயே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணுங்க. கீழே வந்து சுகுமாரன் ராஜகோபால் அப்படின்னு வரும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், 10 பாயிண்ட் ஏறும். அண்ட் ஃபைனல் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா லவுடோலி யூடியூப் சர்ச் அப்படின்னு இருக்கும். கீழே இருக்க அந்த ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பேஜ் போகும். அதை ஜஸ்ட் விசிட் பண்ணுங்கள் போதும். எகைன் வந்துட்டு இந்த பேக் அழுத்தி நீங்கள் வந்துடலாம். பேக் வந்தீங்க அப்படின்னா இதே பேஜ் வந்துடும். கண்டினியூ கொடுங்க. இதுக்கப்புறம் உங்களோட ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே டிக் மார்க் வந்துட்டு உங்களுக்கான மார்க் வந்து மேலே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ இதுக்கான லிங்க், இந்த பேஜ் போகிறதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிவ் அவே லிங்க்னு சொல்லி இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் போயிடும். நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு ஓரியோ பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஸ்கின் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதில் வெளியில் காட்டல எந்த இடத்துலையுமே. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் மொபைலோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 3020 mAh பவர் பேட்டரியோட வருது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி இவங்க லான்ச் பண்ணியிருந்த மொபைலே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மொபைல்